வீடியோ புல்ஸ் சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் என்னென்ன பண்ணலாம், மார்க்கெட் வச்சு ஃபினான்ஷியல் எப்படி நம்ம ஸ்டேபிள் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி இங்கே லேர்ன் பண்ண நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரில் வந்து நம்ம கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அதுலேயும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 22/5 மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 23,818 வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் கீழே வந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சாலேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்சாலேஷன் ஆகிருக்கு மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ என்ன நடந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம லெவல்ஸான 23,672, அதே மாதிரி 23,778, 818. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போன மார்க்கெட் 818 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. பட் இந்த மாதிரி மேலே போயிருக்காங்க. பட் ஆனால் ப்ரீமியம் வந்து ஏறிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து எடுத்தோன்னே ஏறலை. ப்ரீமியம் வந்து ரொம்ப அரைச்சு தான் கால் சைடில் வந்து ஏற்றுனாங்க. ஏன்னா 29,000 இதை வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,680 காலன் 23,650 போட்டு 171 அப்படிங்கிறது கீழ் லெவல், 148 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 188 நம்ம சப்போர்ட் லெவலில் நீங்கள் எண்டி எடுத்துருக்கலாம். 237 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், 291 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். ஆனால் மார்க்கெட் வந்து 237 பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸோ 237 பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். அங்கேருந்து மார்க்கெட் 2 டைம் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,700 வந்து சப்போர்ட் பண்ணல, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டால் என்ன சொல்கிறது, மேலே போக முடியல. ஸோ அது மேலே போக முடியாமல் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது வந்து நம்ம இங்கே எண்டு இருக்கிறதா 188 இருந்து எடுத்தோம், 237, 291 டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே கீழே வர்றாங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வர்றாங்க. ஸோ அப்போ கால் சைடில் வந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரீமியம் வந்து பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, பையர்ஸ் வந்து மேலே போகும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது, எல்லாத்துக்குமே பயம் இருக்குது. மார்க்கெட் கீழே விழுந்துருமோ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாதனால தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மந்த்லி எக்ஸ்பைரி வேறு வரப்போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிறைய வந்து வார் வந்து முடியலை. ஒரு சண்டை போடுவாங்களா போட மாட்டாங்களா, 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் அடிக்கல நீங்கள் அடிக்கல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இன்னும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் வெளியே தெரியல. பட் ஆனால் ஒரு பெரிய பூகம்பம் வந்து ஒரு நாள் திடீர்னு வெடிக்கும். ஸோ அது எப்போ என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏற்கனவே வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கக்கூடாது, ஆன்லைன் கிளாஸஸை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே 237க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா இப்போ மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க, 650 கீழே வர போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் 800 வரைக்கும் போயிருந்தாலும் மார்க்கெட் 650 நோக்கி கீழே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. வேற எந்த சைக்கிள் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,700 காலன் 700 ஃபுட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 173 அப்படிங்கிறது கீ லெவல், 149 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ இங்கே பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஏன் மார்க்கெட்டால் மேலே போக முடியல, அதே மாதிரி ஏன் மார்க்கெட்டால் வந்து கீழே வர முடியல அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ரிவர்சல் ஆன மாதிரி கொண்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை, அங்கேருந்து திருப்பி மேலே போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி பார்த்தா 173 நம்மளோட கீ லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்குன்னா நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 204. ஸோ 204 அப்படி பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து கீழே ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. 204 அப்படிங்கிறது 23,700 கேண்டிலோட ஹை. ஸோ 204. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் எல்லாம் சஸ்டெயின் ஆக முடியல. மார்க்கெட் ரொம்ப சஸ்டெயின் ஆகாமல் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி 149 நம்ம ஸ்டார் லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு. இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 118 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 118 என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 149 ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் எல்லாம் போக முடியல, ஸ்டார் லெவலுக்கு மேலே போக முடியல. பட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கிமோ, ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டால் வந்து ரிவர்ஸில் ஆக முடியல. பட் ப்ராப்பரான ரிவர்சல், ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 173 நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். 173 என்ட்ரி எடுத்தோடனே 270 வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் போயிருக்கும் போர்ட் சைடில். பட் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதான் காரணம். இதை இன்னும் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போனோம் அப்படின்னா 23,750 காலன் புட்டை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். இதில் 177 அப்படிங்கிறது கீ லெவல், 153 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 152 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படி 153 நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம்னா கால் சைடில் 177 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் அதை போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து இங்கே பாருங்கள், கீழே லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேலே போகாமல் திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. ஸோ கீழே வந்த மார்க்கெட்டாச்சும் கீழே வந்து
நல்ல புட் சைடில் வந்து ப்ரீமியம் ஏறுமான்னு பார்த்தா புட் சைட்லேயும் பாருங்க கீ லெவலுக்கு மேலே போகலை. ஸோ ஆக்சுவலி அதான் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் இங்கே வந்து ஆக்சுவலி நமக்கு என்ட்ரி இங்கே 140 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 140 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 177 டார்கெட். அதே தான் இங்கேயும் 140 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 177. 140ங்கிறது லோ. ஸோ 177 நம்ம கீ லெவல் கரெக்டாக அது வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. சப்போர்ட் பண்ணலை, அதனால அந்த ரியாக்ஷனால மார்க்கெட்டால் மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. மார்க்கெட் என்ன நடக்குங்கிறது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை வச்சு அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, நம்ம என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் குரூப்பில் வந்து முதல்ல கொடுத்துருந்தேன், கால் சைடில் கொடுத்துருந்தேன். ஒரு 2 டைம் வந்து மார்க்கெட் போய் ரீச் பண்ணாங்க. ஸோ 190 என்ட்ரி எடுத்து 237 டார்கெட் கொடுத்துருந்தேன். ஏன்னா அந்த ஒரு ட்ரேடோட முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் மொத்தம் எடுத்து பாசிட்டிவான மார்க்கெட்டை ப்ராஃபிட் பார்த்துட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம லாஸஸ் இல்லாமல் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.